வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. எப்போது போல மருத்துவ விழிப்புணர்வு பதிவு நான் பதிவிடும்போது எனக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால், அது ஆபாசமாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் என்னுடைய முக்கிய சவால். ஆனால் நீங்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பதிவில் குழந்தை பிறந்த பின்பு அது நார்மல் டெலிவரியோ அல்லது சிசேரியனோ எத்தனை நாள் கழித்து தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம்? இந்த சந்தேகம் பெரும்பான்மையானவருக்கு இருக்கிறது. அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். இதை பற்றி பேசுவதில் ஒன்றும் தவறில்லை. இளம் வயதினர் இது தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த போல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பார்கள். குழந்தை பிறந்த பிறகு எத்தனை நாள் அல்லது எத்தனை வாரம் அல்லது எத்தனை மாதம் கழித்து உறவு கொள்ளலாம் என்கிற அளவுக்கு பலருக்கு சந்தேகம் இருக்கிறது. அதற்கான பதிலை மருத்துவர்கள்ட்ட கேட்டும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை, இது முதலில் அவரவர் மனநிலையை பொறுத்தது. உறவு கொள்வது நல்லதுதான், அந்த உறவே செய்யாமல் இருந்தாலும் கெடுதல் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அடுத்து சிசேரியனோ அல்லது நார்மல் டெலிவரியோ, அந்த பெண் உறுப்பில் காயங்கள் ஆறுவதற்கும் அறுவை செய்த காயம் ஆறுவதற்கும், நார்மல் டெலிவரியாக இருந்தால் அந்த காயம் இருக்கும், அந்த சின்ன காயங்கள் ஆறுவதற்கும், அறுவை அதாவது சிசேரியன் பண்ணியிருந்தால் அந்த காயம் ஆறுவதற்கும் பெண் உறுப்பு இயல்பான அளவுக்கு வருவது வரைக்கும் உறவு கொள்ளாமல் இருப்பது நல்லது. இதற்கு 1.5 மாதம், அதாவது 6 வாரங்கள் இடைவெளி விட வேண்டும். அந்த ஒரு 6 வீக் இதுக்கு ஒரு டைம் வேணும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வழக்கம் போல் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். ஒருவேளை பெண் களைத்து போயிருந்தாங்க, அவங்க டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, களைத்து போயிருந்தாலோ அல்லது உடல் பலவீனமாக இருந்தாலோ அல்லது மருத்துவர்கள் நீங்கள் உறவு கொள்வதை தவிர்க்கணும்னு அறிவுறுத்தி இருந்தாலோ இதை தவிர்த்துக்கணும். ஆனால் பயந்து போய் தள்ளி போட வேண்டாம். இந்த நான் இப்போ சொன்ன காரணங்கள்லாம் இருந்தால் நீங்கள் அந்த உறவை வச்சுக்க வேணாம். ஆனால் பயந்து போய் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது டாக்டருடைய அறிவுரை. இன்னொரு முக்கியமான விஷயம், தாம்பத்திய உறவு அப்படின்னாலே பெனிட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பெனிட்ரேட்னா என்னன்னு வாசகர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பெனிட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண் பெண் உறுப்புகள் இணைய வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவசியம் இல்லை. ஓரல் செக்ஸ், பரஸ்பரம் சுய இன்பம். பரஸ்பர சுய இன்பம்னா அது எப்படி ஒருவருடைய உறுப்பை மற்றொருவர் தூண்டுவதன் மூலமாக, அந்த உணர்வுகளை தூண்டுவதன் மூலமாக அது சுய இன்பமாக செஞ்சுக்கலாம். இதை பெனட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியின் மனநிலை பொறுத்தது அப்படிங்கிறதுனால இதையும் கடைசி பாயிண்டாக எடுத்துக்கங்க. இதுக்காக இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் திரும்ப பார்த்தீங்கன்னா பயந்து போய் தள்ளி போடாதீங்க. ஆனால் இந்தந்த வழிகள்லாம் என்னென்ன காரணங்களெல்லாம் தள்ளி போட்டுக்கலாம். அப்படி இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு தாம்பத்திய உறவு செய்யணும்னு சொன்னால் இது மாதிரி வழிகளை கையாண்டுக்கலாம் அப்படிங்கிறது. மீண்டும் ஒரு மருத்துவ பதிவில் சந்திப்போம். நன்றி. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும்.